அரசு பணியாளர்களாக்க வலியுறுத்தி கோவையில் சத்துணவு பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை காந்திபுரத்தில் சத்துணவு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் இன்னாசி முத்து தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. போராட்டத்தின் போது சத்துணவு பணியாளர்கள் சங்க செயற்குழு முடிவின்படி வரையறுக்கப்பட்ட ஊதியம், சட்ட ரீதியான ஓய்வூதியம் மற்றும் காலியாக உள்ள அரசு பணியிடங்களில் தகுதியான பணியாளரை நிரப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் தமிழகத்தில் உள்ள சத்துணவு மையங்களில் கடந்த 27 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் 1,25,000 பணியாளர்களை அரசு ஊழியர்களாக்க வேண்டும் என்றும் மாவட்ட தலைவர் இன்னாசி முத்து கோரிக்கை விடுத்தார். 27 ஆண்டுகளாக இந்த திட்டத்தில் வேலை செஞ்ச எங்களுக்கு 700 ரூபாய் ஊதியம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் குறிப்பாக இந்தியா பூராவும் பல்வேறு ஊழல்கள், விளையாட்டுத்துறை, வீடு கட்டும் துறை, ஸ்பெக்ட்ரம், இப்படி பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் ஊழல் நடந்திருக்கிறதா சொல்றாங்க. அப்ப அந்த ஊழல் நடந்திருப்பதாக சொல்லக்கூடிய அந்த தொகையில ஒரு குறைந்தபட்சம் அந்த சிந்தினது சதறினதுன்னு சொல்லுவாங்க, அந்த தொகை இருந்திருந்தாலும் கூட இந்த 27 ஆண்டு கால உழைப்பிற்கு இந்த அரசாங்கம் ஒரு மரியாதை செய்கின்ற வகையில முழு நேர அரசு ஊழியராக்கி இருக்க முடியும். இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் உட்பட சத்துணவு ஊழியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.